ஒரு வார்த்தை, நான் கலங்க மாட்டேன் சொல்ல மாட்டீங்களே? நான் கலங்க மாட்டேன். ஆமென். ஹalleluya, hallelujah. Oh Jesus, hallelujah. Thank you Lord. ஏன் நான் கலங்க மாட்டேன்னா அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருக்கிறேன். ஆமென். ஆகவே நான் கலங்க மாட்டேன். இருக்கிறீங்களா? ஹalleluya. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, ஓ கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. சொல்றீங்களா? தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கவலை ஒன்றும் எனக்கில்லை. கை தட்டியெல்லாம் யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற உங்களின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லை. இதெல்லாம் மரண இருளில் பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே, மரண இருளில் பள்ளத்தாக்கு நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு ஆயிரங்கள் எழுந்தாலும் ஒரே குரலாய், ஓ யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் யெகோவா ராப்பா என்ற யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராப்பா என்ற நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து நல்ல கை தட்டி கர்த்தரின் பணியாலே ஒருபோதும் நான் யெகோவா ஈரே என்ற
நிறைவாக்குகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தரை நம்புறீங்களா? கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா, துதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஓ எங்கள் யெகோவா தேவனே, யெகோவா தேவனே, ஓ உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ ஹalleluya. ஓ thank you Lord Jesus. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார். எந்த நிலைமையிலும் நம்மை கைவிட மாட்டார். நான் அவரை நம்பி இருக்கிறபடியா. அவர் யார்? உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், சர்வலோகத்தின் அதிபதி. He can create new world for you. உங்களுக்காக அவர் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க முடியும். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி. எஸ் லோர்ட். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே. சொல்லுவோம் எல்லாரும் கைகளை உயர்த்தி. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி. வானபூமி படைத்த தேவனே, எல்லாரும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானபூமி படைத்த தேவனே, கண்களை மூடி எல்லாரும் ஆராதித்து சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை சொல்லுங்க மனதார. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் இல்லாதவை ஒரே குரலாய் சேர்ந்து ஓ இல்லா இருப்பவைகள் போல் கர்த்தரை ஆராதிப்போம் எல்லாரும். வேறெங்கிருந்தும் இல்லை. ஓ எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, we worship you Father. ஓ வேறெங்கிருந்தும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே, நான் பார்ப்பது. சொல்லுங்க சொல்லுங்க. எதுவுமே நடக்காத போல தெரியலாம், சுற்றிலும் எதுவுமே நடக்காத போல தெரியலாம். கண்ணை மூடி எல்லாரும் காற்றையும் மரபோ
காற்றையும் நான் வதைச்சுதான் ஆண்டவரே, ஆனா நான் காற்றை கூட பார்க்கலையே, நான் இன்னும் மழைய பார்க்கலையே. கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஓ காற்றையும் என் வாய்க்கால்கள் நிரம்பிடும். சூழ்நிலைகள் மாறும், எல்லா நம்பிக்கையை உயர்த்துவோம். ஓ thank you Father God. என் வாய்க்கால்கள் நன்றியா நிரம்பிடும். இந்த வார்த்தை நடக்கும். நிரம்பிடும் என்றவரே வேறெங்கிருந்தோ இக்கபலமரமா. கைகளை உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும் ஆராதிப்போம். விமதனமரமோ வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை. விமதனமரமோ உண்மையே நோக்கி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Hallelujah. Hallelujah. Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. அன்றியும் அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதோ இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதோ இல்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின் படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது சொல்லுவோம் நன்மைக்காக. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு இல்லையே. வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னா எல்லா கெட்ட காரியங்களையும் நன்மைக்கு அப்படி மட்டும் எடுத்துக்கூடாது. இப்படி எடுத்துக்கணும். நன்மை தான் எனக்கு நடக்கும் அப்படி எடுத்துக்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஏன்னா தீர்மானித்த தீர்மானம் என்பது நன்மைதானே ஒழிய தீமை கிடையாது. அதுவும் ஆண்டவருடைய தீர்மானம். ஆண்டவருடைய தீர்மானம் எனக்கு நன்மையாக முடியும். ஆண்டவரே அதை சொல்லியிருக்கிறாரு. அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்னா அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை தான் நடக்கும், தீமை நடக்காது. சொல்லுங்க. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு கர்த்தரையே சார்ந்திருப்போம், வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை.
கர்த்தரையே சார்ந்திருப்போம், வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தரை எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலம் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். கண்ணை மூடி கைகளை உயர்த்தும். அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக. நடப்பது அது எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. என் ஜீவியம் மாற்றுகிறார், எல்லாம் இயேசுவே என்றுமே. எல்லாம் என் இயேசுவே, சொல்லுங்க, எல்லாம் அவரே. தேவாலகதான எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. இதும் பெரிதா, எல்லாம் அவரே. சொல்லுவோம், கைகளை உயர். இதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. இதாயன் கடைசி எல்லாரும் கையை உயர்த்தி கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்போடு சேர்ந்து பாடுறீங்களா? அன்புடே சரே திருமுகம் அர்ப்பணித்தே
எந்த உயிரை பார்க்கிறோம் நானும் நேசிக்கிறேன். எந்த உயிரை உம்மை உம்மை மனதுடன் கைகளை உயர்த்தி ஆராதிப்பேன். உம்மை உம்மை மனதுடன் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே பெருக்கிருவை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பு ஆதிரத்தை பாத்திரம் உயர்த்துவேன். நன்றி நன்றியோ துதிப்பாய் என்னே எனக்கா நன்மைக்கா நன்றியோ துதிப்பா என்னே சபலதரமோ செய்திட்ட என்றும் எவ்வளவு நன்றிகளை கூறினாலும் அது ஈடாகாது. ஈடு இணையற்ற உடைய அன்பிற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை மகிமைப்பட முடியாது. எங்கள் அறிக்கைகளை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்டவர் நீ. எங்கள் அறிவை தாண்டி நீர் இருக்கிறீர். நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாதவர். நீர் என்ன செய்வீர் என்பதையே நாங்கள் கிரகிக்க முடியாத அளவுக்கு செய்கிறீர். யோசனையில பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாய் தலைமை உயர்த்துகிறவராய் குனிந்த இடத்திலே கர்த்தர் தூரப்படுகிறவராய் உடைந்து போன இடத்திலே ஒட்ட வைக்கிற தெய்வமாய் இருக்கிறீர். புறக்கணிக்கிற நேரத்திலே கர்த்தர் நீர் சேர்த்துக் கொள்ளுகிறவராய் எங்கள் வாழ்க்கையே அபூர்வமாய் இருக்கிறது, ஆச்சரியமாய் இருக்கிறது. எங்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, எங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்பிக்கை இழக்கிற நேரத்தில் நீர் எங்களை தாங்குகிறீர். நம்பிக்கை இழந்து போவோம் நினைப்போம், முடிஞ்சதும் நினைக்கும் போது எங்களுக்கு ஒரு உயிர் கொடுக்கிறீர். எல்லாமே முடிஞ்சதை நினைக்கிற நேரத்தில் உயிர் கொடுக்கிறீர். எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவரே, எவ்வளவு புத்திக்கு அப்பாற்பட்டவர் ஆண்டவரே. எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாம் முடிந்தது என்று
புலம்ப ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு ஜீவனை தருகிறீர். அங்க ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. நான் வாழ முடியும் என்கிற நம்பிக்கை பிறக்கிறது. நான் வாழ்வதற்கு அர்த்தம் உண்டாகிறது. ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, அதை மட்டும் சொல்லிடுவோம். கிரகிக்க முடியா ஓ காரியம் செய்வி சர்வஞானியே உமையாரிப்பை. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ரேபா கமோ ஷதரபோ. நீங்க தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஜீரணிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். கிரகிக்க முடியாத காரியம் ராபாகே சுகாலா நரபோ கமல் அதரபோ. கிரகிக்க முடியாத காரியம் ராபுலாத நபோ. கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வ ஞானியே உமையாராதிப்பேன். உமையாராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் தகப்பனே. வாழ்க்கை நாங்கள் பெற்றுக்கொண்டது போல உணர்கிறோம், எல்லாம் வந்துட்டது போல உணர்கிறோம், மகிமை அடைந்தது போல உணர்கிறோம், ஜெயத்தை எடுத்துக்கொண்டது போல உணர்கிறோம். இந்த ஃபீல் நீர் இந்த ஆராதனைகளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு வேதம் சொல்ல பெரும்பாலும் ஸ்ரீ சுகத்தை உணர்ந்தால், பார்க்கல, உணர்ந்தால் what you feel is very very important. What kind of feel, நீங்க என்ன உணர்வை அடைகிறீர்கள்? ஓ வேதம் சொல்கிறது, அவருடைய பிரசன்னத்துக்கு நான் வரும்போதெல்லாம் என்னுடைய உணர்வுகள் மாறுகிறது. உணர்ந்தால் நான் உணர்கிறேன் ஜெயம் பெற்றாயிற்று, செழிப்பு வந்தாயிற்று, ஏராள தாராளம் பெருகிவிட்டது, ஆத்தும பெருக்கம் உண்டாயிற்று. நான் உணர்கிறேன். நல்ல உணர்வுகளை இப்பொழுது தேவன் தருவாராக. ஆராதனையில நல்ல உணர்வுகளை கர்த்தர் தருவாராக. நல்ல உணர்வுகளை கர்த்தர் தருவாராக. உணர்ந்து வீட்டுக்கு போய் பார்க்கிறா, எல்லாம் நடந்துருச்சு. உணர்வு முதல்ல மாறிடும், சூழ்நிலை அப்புறம் தான் மாறும். சூழ்நிலை மாறுறது இரண்டாவது தான். உணர்வை மாற்றுங்கள். ஓ ராபோ கேஷே, thank you Father, glory for you Father. நாமத்தை உயர்த்துகிறோம். நீங்களை ஆசீர்வதியும். ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் பிரவேசித்து விட்டோம். ஒவ்வொன்றாய் எடுத்து அனுபவிக்கட்டும், எங்கள் மக்கள் அனுபவிக்கட்டும். இதை ஆராதனையை பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாங்கள் உட்காரும் வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஓவர்கம் அஸ் ஃபெய்த் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். Praise God. Hallelujah. Thank you Father. இந்த நேரம் சாட்சியங்கள் முன்பாக வந்து சுருக்கமாக அறிவிக்கின்ற உங்கள் அன்பை கேட்டுக்கொள்கிறேன். Thank you Jesus. சீக்கிரமாக சாட்சி இருக்கிறவர்கள் சாட்சி இல்லையா? இல்லை என்றால் ஒரு சில அறிவிப்புகளை சொல்லி நாம் கடை செய்யலாம்.